லைவ் இப்போ தான் கனெக்ட் செய்யப்பட்டது. செல்வமண்ணா பவர் பிளேயில் போட ஆரம்பிச்சிட்டார். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுறாரு. பின்னாடி போலிங் ஃபீல்டிங் இல்லைன்னா கூட 2 கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. பத்து ரன் தான் கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல ஓவர். அண்டு சிராஜி செல்வமன் நம்பினதுக்கு செல்வமன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டாரு. சக்தி ஓவருக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் இந்த பக்கம் டேர்ன் ஆயிருந்தால் என்ன நடந்திருக்கலாம். பழனி கோவப்பட்டு முதுகு பஞ்சர் விளையாண்டு கொண்டிருக்கிறார். கிரிக்கெட் என்று மறந்து அவர் முதுகு பஞ்சர் விளையாண்டு கொண்டிருக்கிறார். பழனி அருண் டீம் வந்தால் மட்டும்தான் சுமாராக போடுவார். மற்ற எந்த டீம் வந்தாலும் சூப்பராக போடுவார் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பால். நோ டேட்டா சென்டிங். ஷாட். இந்த ஓவரில் தான் நாம் எதிர்பார்த்த ரன்கள் வர வேண்டும். ஷாட். தடுங்க. That's it.
ப்ரோ இந்த கால் காட்சி செல்வனா catch it. Catch it.
ஷார்ட் சரி ஓகே. பவர் பிளேலே 2 விக்கெட் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அடிச்சு தான் விளாடணும். நம்ம ஃபைனல் வந்தாலே போக முடியல. நீங்கள் எப்போ ஃபைனல் செட் ஆகுங்க? ஏன் ஃபைனல் நான் இது 2வது மேட்ச் கேப்டன் ஐயா இது 2 வாட்டி கேப்டன் ஃபைனல் போட்டு போயிட்டல. சலீம் நானா பரவாயில்ல 2 தான். சலீம் இது வரைக்கும் ஃபைனலே வர முடியல. ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சது. என்ன சொன்னார்? எல்லாம் மொட்டை போட்டேன்னு போய் சும்மாத்துக்கு கரெக்டு தான். அவர் இப்போ ஆமாம் ஊரே கேட்கும் போங்க நீங்கள் அவர் சொன்னதை. ஐயோ ஓ சக்தி ஷாட் ஓடலாம். லாஸ்ட் வரைக்கும் 4 ஓவர் நல்ல ஓவர். எத்தனாவது ஓவர் இது? 2வது ஓவரா? சக்தி வரைக்கும் சுத்தமாக மாற்றிட்டு இல்லைன்னா நம்ம சிராஜ் விக்கெட்டே விட மாட்டேங்கிருப்பா. விக்கெட்டே விட மாட்டேங்கிறான். நான் தானே ஃபர்ஸ்ட் அவனை நான் போட்ட மாதிரியே போடுறான். 6வது வாரம்டா விக்கெட்டே ஒரே ஒரு விக்கெட் தான் போனான். அது கூட இல்லை 10 ரன் கொண்டு வர பிளான் தான். அதான் ஒன்று. இப்போ அருண் ஓவரில் 3 6. அதே கஷ்டம் தான். வரலாம் உங்களுக்கு 2 ஃபுல் டாஸுமே தான் ஆச்சு. ஆனால் பவர் பிளே பிரச்சனை இல்லை. அவ்வளோ ரன் கம்மி தான். பிஸ்கெட் தான் போட்டான். ஆனால் கடைசி 2 3வது ஓவரில் போயிடுச்சுல நிறைய ஷார்ட்மா 6 பேட்டிங். அது 2 ஓவர் செட் ஆயிடுச்சுன்னா 2 ஓவர் செட் ஆயிடுச்சுன்னா போகாது. ரன் அது அப்டேட் ஆகல சார். 6 ஒரு சிங்கிள் 15 ரன் அப்டேட் ஆகாமலே இருக்கு. ரன் அப்டேட் ஆகல. இப்போதான் ஃபர்ஸ்ட் பால் வருது. லாபா மனசுல ரன் அதிகமாக வைட் ஒரு 51 வைட் கொடுங்க. வரலாம்
ஸ்ட்ரெயிட் பெட் சத்தி, ஃபுல் கவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பெட் உள்ள போடுறான். அவர் மட்டும் தான் சொல்லுவாரு. ரெண்டு நல்லா முடியும் இல்லையா? பவர் பிளே லாபா 20 தான் சார். முன்னாடி நானும் இதே பால தான் முன்னாடி போட்டு தொடங்க. 15 ரன் அடிச்சிருக்கேன், 35 ரன் அடிச்சிட்டான்ப்பா. 18 பாலுக்கு 10, 18 பாலுக்கு 10 அடித்தால் வின்னு ஜாக்வார்ஸ். ஆமா, இது மழை பெய்யுது அதனால நாங்க நாங்க வின் ஆயிட்டோம். $55 ரன் நஷ்டம். ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சா வின்னு. 6 6 அடித்தால் கணேஷ் ரெக்கார்டை உடைப்பாரா? வைடு லோகேஷ் வந்து பழனி வெயிட் பண்ணது இதுக்குதான். இதுதானே வெயிட் பண்ண. நீ விளையாடுற எப்படியா 2 பாலாச்சு அடிச்சு 6 அடிப்பான் லோகேஷ் ஓவர்ல. என்ன ஓடுறா என்ன அப்படியே 10 ரன்ல ஆள் வந்துட்டாங்க பாரு. லாபா தொடச்ச 4 பால். என்ன பால் இது? ஸ்ட்ரெயிட்ல போடணும். இவரு எப்படியோ கிரவுண்ட் நினைப்பு மனசுல. லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின்னு. ஆமா, இல்ல 4 பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின்னு குடுத்துருங்க. 6 பாலுக்கு 5 ரன். நம்ம இப்ப நம்ம வின்னு. சக்தி வந்து 46 6 அடிப்பார். இன்னொரு விக்கெட் யாரு? ரன்னு கொடுத்துட்டோம். 30 கூட அடிக்கலையா? இது 2 ரன் போயிடுச்சுன்னா 30 வந்துடும். 28 தான் வச்சிருக்கோமா? பாதி கூட வரல. அவ்வளவுதான் ரன்னு உள்ள. விட்றா தொட்டுட்டான். அவ்வளவுதான் 4 விட்டானா? அவன் தான் விடுவான்னு தெரியுமே, காசு கொடுத்தாச்சே. சீரம் 5 பால் சொன்னதுப்பா. அப்படி இல்ல, ரொம்ப கேவலமாலாம் தோக்க கூடாது. 50 ஆச்சும் கொண்டு வரணும். சக்தி களம் இறங்கிட்டா. சூப்பர்மேன் சக்தி என்று சும்மாவா சொல்லியிருக்கான். ஓடண்டா வேகமா. நோபால் கொடுத்தாச்சு. ஃப்ரீ கிட்டா சுத்ரா. ஓடு 50 வரணும். யாரா போறா? ஓடு எடுக்க. 4 பால். பேட்ஸ்மேன் 2 பால் இருக்கு. 2 பால் தான். சரி வந்து உட்கார்ப்பா. செல்வான் ஃபீல்டிங் நிப்பாரு. 2 பாலுக்கு 24 ரன். கிட்ட வந்து தோத்த மாதிரி 50 ரன். சக்தி அதிகபட்ச ரன் அடித்தார். ஒரே ஒரு 6 சக்தி ஸ்ட்ரெயிட்ல ஆஃப்ல. ஆமா 50 ரன்க்கு 20 நஷ்டம். எங்க டொக்கு அடிக்கிறான். விட்டா 4 ஓடுறா. ரீச் ஆகுறா. அப்பைக்கு 4 ரீச் ஆயிட்டான். பாலே போயிடுச்சு.